சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் படிப்பேன். கண்டுக்க மாட்டேன்றது வேற விஷயம். பட் படிப்பேன். படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஜோவிகா வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போது, ஒரு சில கேள்விகள், "ஏன் விஜயகுமார்? இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் குடுக்கக்கூடாது இந்த மேடையில?" அப்படிங்கிறது தான் என்னோட கத. முக்கியமான கத. இந்த பட படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம். என் பேரு வனிதா விஜயகுமார். இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேர மாத்துனதே கிடையாது. அது ஏன்னு எனக்கும் தெரியாது. ஸோ, எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன். ஒரு ஐ திங்க் 3 இயர்ஸ் அந்த மாரி இருக்கும் அவனுக்கு. ஸோ நெறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில. அப்போ ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்க இருக்க முடியல. நான் எங்க போனாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கு. மத்தவங்கள பத்தி எனக்கு தப்பா பேசி அவங்கள வந்து ஆ இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்னு சொல்ற பழக்கம். எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்ட் ஆர் சில்ட்ரன். கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். சொல்ல விரும்பல. ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில வரணும். இங்கே சென்னையில இருக்கும்போதே எனக்கு அந்த சூழ்நிலையில இருக்க முடியல. நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். ஜோவிகா என் வயித்துல இருக்கா. பட் எனக்கு வந்து இங்க இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அப்பா, அம்மா கிட்ட நான் வீட்ல உட்காந்து பேசும்போது, என் வீட்லயும் என்னால நிம்மதியா இருக்க முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்ன்னும்போது வந்து ஒரு உரிமைகள் சிலது இருக்கும். மாமனார், மாமியார் வீடு அப்படின்னும்போது யார் வேணா மருமகன் வருவாங்க, மருமக வருவாங்க. அந்த மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஒரு சூழ்நிலை. ஸோ, அப்போ எங்க அம்மா திடீர்னு சொன்னாங்க, "நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா" அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் குழந்தையில அமெரிக்காலலாம் இருந்திருக்கேன். பிகாஸ் அம்மா அங்க இருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்லாம் வச்சிருந்தாங்க. நாங்க நெறைய வருஷம் அங்க இருந்தோம். நான் படிச்சிருக்கேன் அமெரிக்கால. திடீர்னு அமெரிக்காவுக்கு போலாம் வான்னா, அங்க யார் இருக்காங்கன்னு கேட்டேன். "அமெரிக்கா இருக்கு. நம்ம போலாம்" அப்படின்னாங்க. "அப்படின்னா?" அப்படின்னேன். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எங்க அப்பா, நான் நிம்மதியா அந்த குழந்தைய பெத்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக, உடல் ரீதியா நான் சுகமா இருக்கணும். எனக்கு எந்த ஒரு காயங்களும், மனசு இதுவும் குழந்தை வயித்துல இருக்கும்போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக, அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, நானு, என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் வயித்துல என் குழந்தை 4 மாசம் குழந்தை. 3 பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம். ஒரு நண்பரோட ஒய்ஃப். அவங்க வந்து அங்க சிங்கிளா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைம்க்கு இந்தியா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சிங்கிளா இருந்தாங்க. ஒரு லேடி. ரத்னா வெலகுப்புடி. ஐ ரிமெம்பர் ஹர் டுடே. தேங்க் யூ ரத்னாக்கா. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில நான் போய் தனியா அந்த கண்ட்ரில இருந்தேன். அங்க ஒரு சில சப்போர்ட் கிடைச்சது. எதுக்கு வந்தேன்? எதுக்கு இங்க இருக்கேன்னே தெரியாது. தனியா இருந்தேன். ஷகிலாக்கா ஒரு டயலாக் வச்சிருப்பேன் நான் படத்துல. நீங்க ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து வயித்துல குழந்தை பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, அம்மா கூட இருக்கிறத விட, புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டயலாக். அது நான் வாழ்க்கையில அனுபவிச்ச அந்த விஷயம் அது. எங்க அம்மாவும் வந்தாங்க. லேட்டர் ஆன் ஜாயின் பண்ணாங்க. ஆனா, அவங்களாலயே என்னோட வலிய பார்க்க முடியல. ஏன்னா, பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, ஒரு பொண்ணு தனியா இருந்து, ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு நெனைக்கும்போது, நம்ம எதுக்கு நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலயும், ஒரு காதல்லயும் உருவாகுறது தான் ஒரு குழந்தை. அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். அப்போ ஒரு படம் பார்த்தேன். ஒரு இங்கிலீஷ் படம். 9 மந்த்ஸ்ன்னு ஒரு படம். அதுல இதே மாரி ஒரு பொண்ணு வந்து தனியா குழந்தை பெத்தெடுப்பா. அப்ப நான் அந்த படம் பார்க்கும்போது பயங்கரமா அழுதேன். எங்க அம்மா ரொம்ப அழுதாங்க. கட்டி பிடிச்சு அழுதாங்க. "உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. நீ குழந்தை பெத்தெடுக்கிற. ஆனா, இந்த மாரி ஒரு சூழ்நிலைன்னு." அப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பொறந்துருச்சு. என் பையன் மட்டும் தான் என் கூட நின்னான். ஆம்பளையா. எங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க, புரண்டுட்டு இருந்தாங்க. "எனக்கு ஏதாவது ஆயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, எபிட்யூரல், ஜெனரல் அனஸ்தீசியா நெறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. செகண்ட் சிசேரியன் ஜோவிகா. அப்ப என் புள்ள மட்டும் தான் அப்படி 4 வயசு. இந்த பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம், அந்த பக்கம் ஒரு குட்டி விஜயகுமார் மாரி நடந்துட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டல்ல. "அம்மம்மா! ஐ வில் கில் யூ." ஏன்னா அவங்க பண்ற டிராமா பார்த்தா அவனே டென்ஷன் ஆயிட்டான். "ஷி வில் பி ஃபைன். அவ நல்லா இருப்பா. நீ வாய மூடு." அப்படின்ட்டு. டெலிவரி ஆயி வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து அமெரிக்கா, கண்ட்ரி, நான் இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம கண்ட்ரிலயும் இவ்ளோ முன்னேற்றம் வரணும். மனிதாபிமானம் வரணும். தே ஆஸ்க்ட் மீ வாட் இஸ் த நேம்? அங்கேயே பேர் சொல்லணும். அப்போ எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல இருந்தனால,
எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ள கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தா திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்துல வந்து நான் சொன்னேன், ஹேவ் அ சாய்ஸ் அப்படின்னு கேட்டேன். யா நீ என்ன வேணா லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அமெரிக்கால பொறக்க வச்சாரு. ஸோ அந்த என் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணது தான் ஜோவிகா விஜயகுமார். ஸோ பேசுறவங்க, கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே, ஷீ இஸ் born with the love of my father, her own grandfather. ஸோ கரீனா கபூரையும் அமிதாப் பச்சனோட, அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்க வந்து ஏத்துக்கும் போது ஜோவிகா விஜயகுமாரை கண்டிப்பா நீங்க ஏத்துக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். அந்த குழந்தையே வந்து இன்னைக்கு இதே மாதிரி ஒரு கதையில ஒரு படம் தயாரிச்சு நான் அதை இயக்குவேன்றதை நான் நினைச்சு கூட பார்க்கல. படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். அம்பிகாக்கா இஸ் அம்மாக்கு அப்புறம் எனக்கு 2 கேரக்டர்ஸ் ஈக்குவலா நான் பார்த்தது இத்தனை வருஷத்துலனா அம்பிகாக்கா அண்ட் ஷகிலாக்கா. தே ஹவ் பின் வித் மீ ஆல்வேஸ். ஷகிலாக்கா படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனா எனக்கே டைரக்ஷன் பண்றது அம்பிகாக்கா தான். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுறதுக்கோ இல்ல ஒரு விஷயம் பண்றதுக்கோ அக்கா கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கலைன்னா காலையில எனக்கு இவ்வளோ பூத்துல எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில வரும். இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் வரும். யூ டிடன்ட் டூ திஸ், யூ டிடன்ட் சே திஸ், யூ டிடன்ட் சே, ஐ டோன்ட் லைக் இட். அக்கா என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நிறைய சில விஷயங்களுக்கு. நியாயமா என்ன வந்து யாராவது வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்ல நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்காக வந்து ஒரு மோர் தென் பக்கபலமா என்னை தூக்கி நிப்பாட்டுறது வந்து அம்பிகாக்கா தான் பல வருஷங்களா. மோர் தென் எனி திங் டு மீ. தேங்க்யூ அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் கணேஷ் ஹஸ் பின் வித் மீ ஆல்சோ த்ரூ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல். லொக்கேஷன்ல அவன் மால்ல சுத்துனதெல்லாம் பேசினான். நடு நைட்ல சுத்துனதெல்லாம் சொல்லட்டுமா? நாங்க தூங்கி எல்லாரும் ஒரே வீட்ல தாங்க இருப்போம். அது ஏர்பிஎன்பி அந்த மாதிரி அப்ராட்ல போய் தங்கி இருப்போம். பியூட்டிஃபுல் ஹவுசஸ், வெரி எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ். அதுல பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நீங்க நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு யாரு எஞ்சாலும் அவன் சுத்தினே இருப்பான். என்னடா பண்றேன்னா ஒண்ணு இல்ல சுத்திட்டு இருப்பான். சும்மா வாக்கிங்ல இருப்பான். வாக்கிங் தான். அந்த மாதிரி வந்து we are all family. ஒரே இடத்துல தங்கி ஒரே இடத்துல இருந்து we really had a good time ன்னு சொல்லணும். A lot of things. அண்ட் வசந்தபாலன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகை நான். அவருடைய இயக்கத்துக்கு, அவர் படங்களுக்கு, அவருடைய எழுத்துக்கு. ஸோ சார் வந்து என்ன அநீதி படத்துக்கு வந்து அவரோட எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். படங்கள்லயும் இருக்கும். பட் ஆஸ் அ பர்சன் நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டைரக்டர், ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். ஆனா வந்து ஒரு அந்த மனித நேயம்ங்கிறது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அடக்கம், தன்னடக்கம் அண்ட் பொறுமை அண்ட் ஒரு அவரும் ஒரு ரசிகன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் கிட்ட. அவர் கூட நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன் சார், உங்க பக்கத்துல வந்து இந்த மேடையில நான் ஒரு டைரக்டர்ன்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்குதுன்னா அது நான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யுவர் லவ் அண்ட் யுவர் நம்பிக்கை ஆன் மீ. நீங்க இவ்வளவு தூரம் இருக்கிறீங்க. தேங்க்யூ சார். அண்ட் தனஞ்சயன் சாரும் நானும் வந்து ஒரு ட்விட்டர் சண்டையில தான் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டோம். பட் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சாரை எங்க பார்த்தாலுமே அவ்வளோ அழகா அவர் எனக்கு ரொம்ப ஆனஸ்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவாரு. அது எதுவா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு ரசிகன், ஒரு சினிமால ஒரு ரசிகன், ஒரு உண்மைக்கு ஒரு ரசிகன், டேலண்ட்டுக்கு ஒரு ரசிகன். ஸோ இந்த ஒரு மேடை அமையும் போது நான் கண்டிப்பா சார் வரணும்னு நினைச்சேன். அதே மாதிரி அவங்க வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் Nandu is Anbu Mailsami. I don't know how we connected, but எங்கேயோ எப்படியோ கனெக்ட் ஆயிட்டோம். He is like my little brother. ஸோ நாங்கள் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ்லாம் எங்களுக்கு எந்த டேனே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து சமைச்சிட்டு இருப்போம். பார்த்தா அவன் பெப்பர் சிக்கன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு பக்கம் வந்து ஜோவிகா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக நாங்கள் நிறைய நாட்கள் கடந்து வந்திருக்கோம். இன்னமும் அப்படி கண்டினியூ ஆகிறோம். ஸோ தேங்க்யூடா, ஆல்வேஸ் பீங் தேர் ஃபார் மீ. அண்ட் வேர் இஸ் ஷி? சௌமியாவா? Is she here? Yes, Soumyava. Okay. Soumya. No, my team. I'll come to my direction department team. அது ஒரு பெரிய கதை. சொன்ன மாதிரி எங்களுக்கு ஸ்கிரிப்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ ஒன்று அந்த நிமிஷத்துக்கு யோசிச்சு அந்த நிமிஷத்துக்கு எடுக்கிறது தான். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்டர்ஸ் கோஆப்ரேட் பண்ணி, டீம் கோஆப்ரேட் பண்ணி, டெக்னீஷியன்ஸ் அதை புரிஞ்சு. பிகாஸ் இன்னைக்கு மாறிடுச்சு உலகம். ஸோ வில் கம் டு தட். சாரி. அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வந்து ஸ்வீட் ஆர்ட், ரியல் ஸ்வீட் ஆர்ட்.
ஏன்னா என்னைக்குமே நான் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் சிவாஜியில தான் அவரை நடிக்கிறதுக்கு கேட்டேன். அப்போ ரொம்ப பிஸி. அந்த டைம்லயும் வந்து நீங்க என்ன குடுக்குறீங்களோ குடுங்கன்னு சொல்லிட்டு அவ்ளோ கோஆப்பரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணாரு. அந்த டைம்ல தான் எனக்கு பழக்கம். அப்பத்துலேருந்து நான் ஒரு ஹீரோயினாவும் நடிச்சிருக்கேன். இந்த படத்துல நான் எங்கள சேர விடலன்றது தான் அவருக்கு கடுப்பு. அதனால ஷகிலா அக்கா மேல காமிச்சுட்டாரு. சார் எல்லா படத்துலயும் எப்படி சார் சேர்றது? நம்ம ஏக் துஜே கேலியே. ஆமா. ரீமேக் பண்ணுவோம் சார். அது மாரி வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், சப்போர்ட்டிவ் பெர்சன். ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர். ஸ்ரீ வந்து என்னோட மோர் தென் அ பிரதர். நான் உரிமையா தான் பேசுவேன், சண்டை போடுவேன். ஆனா இந்த மாரியெல்லாம் வந்து யாரு கூடயும் ஒர்க்கும் பண்ண முடியாது. வேலை வாங்குறதுங்கிறது பெரிய விஷயங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில. அந்த வேலை வாங்குறதுக்கு உரிமை குடுக்கணும். டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும். அந்த டேலண்ட்ட வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும். அதுதான் டைரக்டர்ன்ற ஒரு பொசிஷன் சினிமால. அவங்க நல்ல டைரக்டரா, பெரிய டைரக்டரா, சின்ன டைரக்டரா அதெல்லாம் தாண்டி அவங்க தான் டைரக்டர். அவ்வளோதான். டிரைவர். கப்பல் ஓட்டுற கேப்டன் அவ்வளோதான். அது என்ன ஆகுதோ அது நெக்ஸ்ட். ஆனா நம்பி உட்காந்துட்டோம். வி ஹேவ் டு கோ வித் இட்ங்கிற நம்பிக்கைய வந்து என் மேல வச்ச ஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹி ஹஸ் கிவன் வண்டர்ஃபுல் சாங்ஸ். நீங்க எல்லா சாங்ஸும் இன்னும் பார்க்கல. ஸோ அது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது ரொமான்சிக்கல்ங்கிற பேரு வந்து ஸ்ரீகாந்த் தேவான்னு வச்சதுக்கு காரணமே வந்து இது மியூசிக்கல் இல்ல. ரொமான்சிக்கல் அப்படின்ற வேர்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க் யூ ஸ்ரீ. தேங்க் யூ ஃபார் எவ்ரிதிங். அண்ட் ஷோபனா, we come a long way. So she's also done a very nice role, important role in the film. Vital role பண்ணியிருக்கா. ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சா. ஆக்சுவலி எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. நிஜமா நீங்களே பார்க்கும்போது ரசிப்பீங்க. ரொம்ப நேச்சுரலா ஒரு ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நிஜமாவே டாக்டர்ன்னு நம்பிருவோம். அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் ஹர் ஃபார் ஹர் கோஆப்ரேஷன். அப்புறம் ஃபாத்திமாக்கா அண்ட் மீ சொன்ன மாதிரி நாங்கள் ஜிம் மேட்ஸ். ஸ்ரீகாந்த் சொன்னா நீங்க 2 பேருமே ஜிம்முக்கு போன மாரியே தெரியலையே அப்படின்னு. ஆமா. ஆனா நாங்க நிஜமா ஜிம்ல தான் மீட் பண்ணோம். அந்த பக்கமா. ஜிம்ல போய் கதை பேசிட்டு இருந்தோம். பட் அக்கா நான் வந்து பொண்ணு வீட்டுக்காரன்லாம் வந்து வாசு சார்ட்ட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அக்கா வந்து நான் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பவே வந்து அக்காக்கு என்ன வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஷி ஐடென்டிஃபைட் தட் சம்திங் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு. Anyway, thank you everybody. And Kiran Pati already I have told, and everybody over here. டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர்ஸ். அம்மா எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ, ஏன்னா நான் மாற்றிட்டே இருப்பேன், கதையை மாற்றிட்டே இருப்பேன். எடிட்டிங் டேபிள்னு நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கோம். ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ், நரேஷ் பாபு சார் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்காரு? வாங்க வாங்க ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். வாங்க வாங்க ப்ளீஸ். கலசா ஸ்டுடியோஸ் அது என் வீடு மாதிரி. ஸோ அவ்வளோ தூரம் எனக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே எல்லாருமே லிரிக்கல் வீடியோ பண்ணவங்க வந்து எல்லாருமே என்னோட டைரக்டர் டீம். ஐ வாண்ட் டு தேங்க் ராஜேஷ் மணி, சௌமியா, தேங்க்யூ குரு. இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை இல்லை. அண்ட் ஜோவிகா, லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜோவிகா. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டீமாக இது பண்ணோம். ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லலாம். சென்டிமெண்டெல்லாம் வந்து சொல்லிட்டேன். இதுதான் உண்மை. அது என் குழந்தை. ஆகாஷ்க்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான். ஆனால் அவள் பேர் ஜோவிகா விஜயகுமார். தேங்க்யூ. ஐ வாண்டட் டு சே தட். பட் முக்கியமாக ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சொன்னனால நான் வந்து ஜோவிகா வந்து ஹீரோயின் ஆகிறா. ஸோ ஷி ஹஸ் சைன்ட் 2 ஃபிலிம்ஸ். சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ், தெலுங்கு இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒக்கடு, வருஷம், தேவி இதெல்லாம் தயாரித்த மிகப்பெரிய நிறுவனம் சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஒன்லி சூப்பர் ஹிட் படங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தெலுங்குல. ஸோ அந்த கம்பெனி வந்து ஜோவிகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 படங்கள் சைன் பண்ணியிருக்காங்க. ஜூன்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஒரு வெரி பவர்ஃபுல் பியூட்டிஃபுல் ரோலில் எம்எஸ் ராஜு அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இஸ் ஆல்சோ மை ப்ரொடியூசர் அண்ட் மை டைரக்டர். ஸோ அதை வந்து அவர் இன்னைக்கு வர வேண்டியது, பட் ஹி குடன்ட் மேக் இட் பிகாஸ் ஆஃப் தி ஷூட்டிங் விஷயங்கள் அங்கே போயிட்டு இருக்கனால. பட் அனௌன்ஸ் பண்ண சொன்னார். ஸோ ஜோவிகா இஸ் பிகம் அ ஹீரோயின். லெட்ஸ் கிவ் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. மீடியா நண்பர்கள் சொல்லவே வேணாம். முதல்லேருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே என் கூட நின்று நீங்கள் மட்டும்தான். உங்கள் முன்னாடி இங்கே நிற்கிறது, இந்த விஷயத்த பேசுறது, நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அன்போடு இருக்கிறதுக்கு என்றைக்குமே வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனவே முக்கியமாக வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்காதீங்க. ஜூனில் டெலிவரி. சரியா? ஜூனில் டெலிவரி.
தியேட்டர்ல வந்து வனிதா அக்கா குழந்தைய பாருங்க. அந்த குழந்தை யாருன்றத பாருங்க. தேங்க் யூ.